ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாய் மனது நொந்தால் அந்த தாய் மன நிம்மதி அடையும் வரை நீ சொர்க்கம் செல்ல முடியாது. உன்னுடைய தாயை யார் நோவினை செய்கிறானோ அவன் நிச்சயமாக பெரும் பாவம் செய்தவனாவான். தாயை நோவினை செய்தவன் தாய் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப சாலிகான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துஆவையும் அல்லாஹ் 17வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் கற்றுத் தருகிறான். வஹஃபில் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மதி வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ்வே, நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் எப்படி என் மீது அன்பும் கருணையும் பாசத்தோடு என்னை பார்த்து வளர்த்தார்களோ அதே போல என்னுடைய தாயும் தந்தையும் முதுமை அடைந்து இப்பொழுது என்னிடத்தில் இருக்கிறார்கள். ஆகவே நீ உன்னுடைய கருணை உன்னுடைய கிருபையை என்னுடைய தாய் தந்தையின் மீது நீ செலுத்துவாயாக யா அல்லாஹ் என்று பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுத் தருகிறான்.